இன்னைக்கு நம்ம வந்து மீடியா டேக்ஸ் பார்க்க போறோம். அப்புறம் ஸ்கிரிப்ட்ல வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட், அப்புறம் சப்ஸ்கிரிப்ட் அந்த டேக் பார்க்க போறோம். அப்புறம் நேம் டேக் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து HTMLல நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும். ஸோ அதோட ஷார்ட்கட் என்னன்னா டிஓசின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா HTMLோட ஸ்ட்ரக்சர் வந்துடும் நம்மளுக்கு விஷுவல் ஸ்டுடியோல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இன்னைக்கு ஆங்கர் டேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஆங்கர் டேக் வந்து ஏ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா அதோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வந்து சரண்யா, டிஓசி எங்க கொடுக்கணும் சொன்னியா? 1 மினிட் நான் திருப்பி கிரியேட் பண்ணி காமிக்கிறேன்க்கா. இப்போ வந்து என்னன்னா நியூ ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க வந்து டிஓ என்னோட சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் டிஓசி சிம்பிளி என்டர் கொடுத்தாலே எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்துரும்க்கா. ஒவ்வொரு சிஸ்டம்க்கும் மாறுமா? ஒவ்வொரு சிஸ்டம்க்கு மாற வாய்ப்பு இல்ல, வெர்ஷன் பொறுத்து மாற வாய்ப்பு இருக்கு. ஓகேப்பா, ஓகே. ஓகே, ஆங்கர் டேக்கோட ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. இந்த ஹெச்ரெஃப் அப்படின்னா என்னன்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ், அதாவது ரெஃபரன்ஸ் பண்றோம். இந்த லிங்க்ல இருந்து இந்த லிங்க் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த மாதிரி. இப்போ இங்க ஒரு இது கொடுக்குறோம் அப்படின்னா வச்சுக்கோங்கன்னா, சாம்பிள் நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கர்னு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல்ல இருந்து நான் இந்த ஃபைலுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதை நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ நம்ம ஆங்கருங்கிற ஒரு HTML ஃபைல் நம்மள்ட்ட இல்ல. ஸோ அதை கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆங்கர் டேக்ல நான் ஒண்ணு சொல்றேன். ஓகேவா? ஏ கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன சாரி ஏ கொடுத்து என்டர் பண்ணா இது வந்தது ஆங்கர் டேக்கோட ஸ்ட்ரக்சர் வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதை ரெஃபர் பண்றோம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் மெயில் லிங்க் பண்ண போறோம். அதாவது நம்ம ஒரு வெப் பேஜ்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு மெயில் பண்ணணும் அப்படின்னா, அதாவது மெயில் ஜிமெயிலுக்கோ இல்லை இது எந்த மெயிலுக்கோ போகணுமோ அதை லிங்க் பண்ண போறோம். இப்போ நம்ம அதான் பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு அதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா மெயில் டு போட்டுட்டு நம்ம யாருக்கு மெயில் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இங்க லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்க வந்து அது என்ன டெக்ஸ்ட்ல டிஸ்பிளே ஆகணுங்கிறத நான் கொடுக்கல, அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் வரல. ஆர்எல்ஸ் நம்ம இங்கே வந்து கோ லைவ்னு கீழே இருக்கும் பாத்தீங்களா, ரைட் சைட்ல நான் வச்சிருக்கேன் ஆரோ, அங்க போய் கோ லைவ் கொடுத்தீங்கன்னா டைரக்டாவே பேஜ் டைரக்ட் ஆயிரும். ஸோ இப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். சப்போஸ் நம்ம மெயில் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா வரும். நான் இன்னும் அக்கௌண்ட் ஆட் பண்ணல, அதனால எனக்கு இந்த பேஜ் வந்திருக்கு. சப்போஸ் நான் ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்க ஆட் பண்ணியிருந்தேன்னா என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு அது போயிடும். நம்ம டைரக்டா கம்போஸ் பண்ணி மெயில் பண்ணிக்கலாம். இது வந்து வெப் பேஜஸ்ல யூஸ் ஆகும். ஓகேவா? லைக் வைஸ் மொபைல் நம்பருக்கு பார்க்க போறோம். ஸோ மொபைல் நம்பருக்கு சின்டாக்ஸ் என்னன்னா டெல் கோலன் அதுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் நீங்க மறந்துட்டேன், ஃபோன் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ இது கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன கேக்குதுன்னா இதுக்கு ரிலேட்டடான ஆப் நம்ம லிங்க் பண்ணி வச்சணும். ஏன் கிட்ட வந்து இப்போ கால் பண்றதுக்கான அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ அதனால அப்படி சொல்லு, நம்ம கம்ப்யூட்டர்லயே நம்ம காலிங்கான தனி அப்ளிகேஷன் வச்சிருந்தோம்னா இது டைரக்டா அதோட கனெக்ட் ஆயிக்கும். இப்ப நான் ஓபன் கொடுத்தேன்னா எதுவும் இன்ஸ்டால் பண்ணுமா அப்படின்னு கேக்குது. என்கிட்ட அந்த மாதிரி ஆப் எதுவும் இல்ல, அதனால இப்ப நம்ம விட்டுருலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு ஆங்கர் டேக் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து வீடியோ இது பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட வீடியோ டாட் ஹெச்டிஎம்எல் ஒரு ஃபைல் இல்ல. ஸோ நான் இங்கே போய் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம ஒரு HTML ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வீடியோ டேக் தானே பார்க்க போறோம். ஸோ வீடியோன்னு டைப் பண்ணிட்டு என்டர் குடுத்துட்டேன்னா, அதோட ஸ்ட்ரக்சர் வந்துரும். இப்போ நம்ம சோர்ஸ் வந்து வீடியோ டேக் உள்ளேயே குடுக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி வீடியோ டேக்ல உள்ள எலிமெண்ட்ஸ் பார்ப்போம். தட் மீன் ஆட்ரிபியூட்ஸ் பார்ப்போம். ஸோ வீடியோங்கிறது வந்து ஒரு டேக் HTMLல. அதுக்கு வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் நமக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ இது செல்ஃப் க்ளோசிங் டேக் கிடையாது. அதுல வந்து கண்ட்ரோல்ஸ், லூப், ஆட்டோ பிளேட் அண்ட் மியூட்டட் இந்த வீடியோ டேக்குள்ள இந்த 4ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த 4மே வந்து என்னன்னா, இது பேர் வந்து நம்ம ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். லைக்வைஸ் இப்போ நான் ஒவ்வொன்னா உள்ள இது பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இது வந்து சோர்ஸ்ங்கிறது டேக். சோர்ஸ் டேக்ல சோர்ஸ் SCR அப்படிங்கிறதுக்கு மீனிங் சோர்ஸ் தான். சோர்ஸ்னா எந்த ஃபைல எஸ்ஆர்சி நம்ம இல்லையா? எஸ்ஆர்சி தானே எஸ் சரண்யா? சாரிக்கா. ஆக்சுவலி இது ஒரு ஆட்ரிபியூட். ஓகேவா? ஆ இதுல வந்து நம்ம எந்த வீடியோவோட லிங்க் வந்து ஏதாவது வீடியோவோட நேம் இங்க நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா? நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட் வீடியோன்னு ஒரு டேக் ஓபன் பண்ணி அதுக்குள்ள கண்ட்ரோல்ஸ்னு ஒரே ஒரு ஆட்ரிபியூட் வச்சிருக்கேன். இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல்ஸ்ங்கிறதுல நம்மளுக்கு என்னென்ன டிஃபால்ட்டா வந்துரும்னா, இது அந்த ப்ளே பண்றது, இது டைமிங், இது மியூட்ல இருக்கா, ஆன்ல இருக்காங்கிற அந்த சிம்பிள், இது ஃபுல் ஸ்க்ரீன்க்கான சிம்பிள். இதுல வந்து என்ன இருக்கும்னா, மோர் ஆப்ஷன்ஸ்ல லைக்வைஸ் இப்போ நம்ம ஏதாவது வீடியோ குடுத்துருந்தோம்னா, அது டவுன்லோட் அதாவது பிளேபேக் ஸ்பீடோட ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இப்போ நம்ம வீடியோவை இன்சர்ட் பண்ணி காமிக்கலாம். ஸோ கண்ட்ரோல்ஸோட ஒர்க் இதுதான். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஆட்ரிபியூட்ஸ்ல கண்ட்ரோல்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து லூப் வந்து வீடியோ செட் பண்ணவும் பார்ப்போம். ஆட்டோ பிளேவும் பார்ப்போம். மியூட்டட் இப்போ பார்ப்போம் ஆட்ரிபியூட்ல. ஓகேவா? மியூட்டட் என்ன பண்ணும்னா, டிஃபால்ட்டா நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணும் போதே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதை ஓப்பன் வித் லைவ்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது? இது வந்து ஆன்ல இருந்தது சவுண்ட் எடுத்தோனே. ஆனா இப்போ மியூட்ன்னு நம்ம குடுக்கவும் ஆடியோ வந்து மியூட்டட்ல தான் இருக்கும். நம்மளே இப்போ ஆன் பண்ணா மட்டும் தான் அது வந்து ஆன் ஆகும். இல்லன்னா டிஃபால்ட்டா அது மியூட்ல தான் இருக்கும். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ள சோர்ஸ் குடுக்குறோம். சோர்ஸ் டேக். சோர்ஸ்ல வந்து SRC அது குடுத்துட்டு, இப்ப வீடியோவோட நான் ஆல்ரெடி வீடியோ வந்து என் ஃபைல்குள்ள வச்சிருக்கேன். ஸோ வீடியோவோட நேம் வந்து movie.mp4 ஓகேவா? அதே மாரி இதுல என்னன்னா, ஆ MP4 அண்ட் OGGங்கிற ஃபார்மேட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வெர்ஷன்லயும் அதாவது ப்ரௌசர் வெர்ஷன் பொறுத்து தான் இது வந்து நம்மளுக்கு இதாகும். சப்போர்ட் பண்ணும். ஏன்னா, சில ப்ரௌசர்ஸ்ல MP4 வந்து சப்போர்ட் ஆகாது. அத நம்ம வச்சிருக்க ப்ரௌசரோட வெர்ஷன் பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் அத ரன் பண்ணி காமிக்கிறேன். மூவி நேம் தப்பா கொடுத்துருக்கீங்கப்பா. MOVIEன்னு சேவ் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ கா. ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு வீடியோ டிஸ்ப்ளே ஆயிருச்சு. மியூட்ல இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஆட்ரிபியூட் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஆட்டோ ப்ளே அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு வீடியோ எப்படி இருக்கு? பாஸ்ல இருக்கு. ஓகேவா? இப்போ ஆட்டோ ப்ளேங்கிற நம்ம ஆட்ரிபியூட் குடுத்தோம்னா, அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுது. நான் எதுவுமே பண்ணல. அது வெப் பேஜ் டைரக்ட் ஆகவுமே அதுவே ஆட்டோமேட்டிக்கா வீடியோ ஆகும். இது நம்ம வெப் பேஜஸ் ஆட்லலாம் பார்த்துப்போம். மியூட்ல இருக்கும் சில ஆட் அதுவே இதாகும். இல்லன்னா அன்மியூட்ல இருக்கும். ஸோ இப்போ இது நான் மியூட்டட எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட் என்னன்னா லூப். லூப் மீனிங் தெரியும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, ஒரு அந்த வீடியோ எண்ட் ஆச்சுன்னா திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு லூப் ஆயிட்டே இருக்கும். கண்டிப்பாங்க. அதுவே லூப் ஆகும். இப்போ நான்
நான் எதுவுமே பண்ணல. அதுவே ஆட்டோ ப்ளே ஆயிட்டே இருக்கு. ஸோ தட் மீன் லூப் ஆயிக்கிட்டே இருக்கும் வீடியோ. அதுக்கான மீனிங் தான் இது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வீடியோட ஹைட் விட்த் செட் பண்ணிக்கலாம். வித்துங்கிறது அதோட ஒரு ஆட்ரிபியூட்டா தான் யூஸ் பண்றாங்க. ஸோ டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ நம்ம ஹைட் வித் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த வீடியோலோட. ஸோ வீடியோ டேக் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆடியோ பார்ப்போம். இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? ஆங்கர் டாக்ல பார்த்த மெயில், அப்புறம் ஃபோன் நம்பர், அப்புறம் வீடியோல பார்த்த ஆட்ரிபியூட்ஸ், அதுல எதுவும் யாருக்கும் டவுட் இருக்கா? நோப்பா. ஓகே. இப்போ நம்ம வந்து ஆடியோ ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறோம். இப்போ HTML ஸ்ட்ரக்சர் ஓபன் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆடியோ டேக் பார்க்க போறோம். இப்போ வீடியோ டேக் மாதிரியே தான் இதுவும் சிமிலரா இருக்கும். ஆடியோங்கிறது டேக்ன்னு சொல்லுவோம். அந்த டேக்குள்ள இருக்க ஆட்ரிபியூட்ஸ் தான் வந்து கண்ட்ரோல்ஸ், லூப், ஆட்டோ ப்ளே, மியூட்டட் இது எல்லாமே அதுக்கு உண்டு. பட் இதுக்கு ஹைட் வித் வராது. இதுக்கு வந்து ஹைட் வித் நம்ம செட் பண்ண முடியாது. மேபி பிளேசஸ் வேணா நம்ம செட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணும் அப்படின்னு ரைட் கார்னர்ல வேணுமா அந்த மாதிரிங்கிறது இங்க நம்ம செட் பண்ணிக்கலாம். அது ஸ்டைல் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆடியோ டேக் நான் ஒன்று ஓபன் பண்றேன். இப்போ வெறுமனே ஆடியோ கொடுத்துட்டு கண்ட்ரோல்ஸ் கொடுத்தோம்னா இப்ப நம்ம வீடியோஸ்க்கு என்ன வீடியோ டேக் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்க அதோட ஸ்ட்ரக்சர் வரும். இது வந்து ப்ளே பாஸ் பட்டன். இங்க அதோட டைமிங்ஸ் இருக்கும். இது மியூட்டா இல்லையாங்கிற மாதிரி இங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ப்ளே பேக் ஸ்பீட் இருக்கும். நான் அந்த வீடியோல உங்களுக்கு காமிக்கல. அந்த ஆப்ஷன்ல வந்து நான் டவுன்லோட் பட்டன் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். இந்த கீழே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் பிக்சர் இன் பிக்சர். ஸோ இந்த மோடுல இருக்கும், பிளேபேக் ஸ்பீட் இருக்கும், டவுன்லோடு இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஆடியோலையும் இங்கே இருக்கும். ஓகேவா? இப்போ ஆடியோ நம்ம செட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்க ஆடியோ ஃபைல் வந்து எனக்கு ஓஜிவி ஃபைலா இருக்கு. என்னோட ப்ரௌசர்ல அதான் சப்போர்ட் ஆச்சு. MP3 அந்த மாதிரி இருக்கும். பட் என்னோட வெர்ஷன் அதாவது என் லேப்ல இருக்க ப்ரௌசருக்கு ஏத்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு இந்த ஓஜிவி ஃபைல் தான் சப்போர்ட் ஆச்சு ஆடியோக்கு. நான் அதனால அதை எடுத்திருக்கேன். நம்ம ப்ரௌசர் என்ன ப்ரௌசர் வச்சிருக்கோம் தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம ஆடியோ ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் play தான் இந்த சவுண்ட் வருது. லைக்வைஸ் ஆட்டோ ப்ளே குடுத்துட்டோம்னா, அதுவே ப்ளே ஆயிட்டே இருக்கும். அதாவது ஸ்க்ரீன்க்கு வந்த உடனே அது ஆட்டோ ப்ளே ஆயிடுது. நாங்க வந்து போய் ப்ளே பட்டன் குடுக்கல. ஸோ இதே பக்கத்துல லூப் குடுத்துட்டோம்னா, இது ஸ்டாப் ஆகாம லூப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாரி மியூட்டட் இதுல பாத்துரலாம். ஆடியோல வந்து நம்ம இப்படி குடுத்துருக்கோம். அது ப்ளே ஆயிட்டே இருக்கும். மியூட்டட் குடுத்தனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து ஆ ரன் ஆகும் ஆடியோ. பட் நமக்கு மியூட்டட்ல இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஆடியோ இது முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து
இப்போ HTML ஸ்ட்ரக்சர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி HTML-ல டைப் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு 2 டேக் இருக்கு. ஓகேவா? நேம்லி ஒண்ணு வந்து இது வந்து சப்ஸ்கிரிப்ட் டேக், இன்னொன்னு சூப்பர்ஸ்கிரிப்ட் டேக். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன். 2 ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள்க்கு எடுத்திருக்கேன். ஸோ இத ரன் பண்ணி காமிக்கிறேன். இதுல இருக்க இந்த சப் அப்படிங்கிற டேக் என்ன பண்ணுது அப்படிங்கிறத. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த 2 இருக்கு பாத்தீங்களா? இது வந்து சப்ஸ்கிரிப்ட்ல வந்திருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த சப் டேப் யூஸ் பண்றோம். இப்ப இந்த சூப்பர் டேப் பத்தி பார்ப்போம். சாரி, மாத்தி காப்பி பண்ணிட்டேன். ஸோ இந்த மேத் ஈக்குவேஷன்ல ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்றது, அப்புறம் 10th ஸ்ட்ரீட், 9th ஸ்ட்ரீட்னா மேல போடுறது, அதுக்கெல்லாம் வந்து இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகும். இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல பேஸ்ல யூஸ் ஆறதுக்கெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதான் ஸ்கிரிப்ட் அந்த இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு டேக் பத்தி பார்க்க போறோம். சரண்யா, அக்கா. அது நோட்பேட்ல எழுதி காட்டுறீங்களாடா? அந்த சூப்பர் டேக் சப் டேக்லாம் ஆ ஒரு ஓகே ஓகே, நான் எழுதி காமிக்கிறேன். சரண்யா, நீங்க ஒரு ஒரு லைன் எழுதுறீங்களாப்பா இதுல? அத உடனே உடனே எடுத்து விடாதீங்கப்பா. அது கீழே கீழே எழுதுங்கப்பா. அடுத்து ஓகே ஓகே. டைப் பண்ண முடியல. ஃபுல்லா அப்படியே அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து விட்டுறீங்கல்ல. அடுத்தடுத்து அது கீழே கீழே அப்படியே கொண்டு வாங்கப்பா. ஓகே, நான் ஒரே பேஜ்ல இது பண்றேன். இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இந்த 2H2O இதை எப்படி ரிட்டர்ன் பண்றதுன்னு நம்ம இங்க பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலா 2H எழுதிருவோம். பட் பேஸ்ல இருக்க இந்த 2 இருக்குல்ல, அதை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு யூஸ் ஆகிற ஸ்கிரிப்ட் தான் வந்து சப்ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து சப் டேப் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2H எழுதிருவோம். சிம்பிளா நம்ம ஏதாவது ஒரு டேக்ல இருந்து 2H எழுதிட்டோம். அடுத்து இந்த 2 எழுதுறதுக்கு முன்னாடி சப்ங்கிற டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிப்போம். இதுக்கு வந்து க்ளோசிங் டேக் உண்டு தான். நம்ம க்ளோசிங் டேக் கண்டிப்பா போடணும். ஸோ இந்த 2வை நம்ம இங்க போட்டுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி தான். அடுத்து அதே மாதிரி இதுக்கு வந்து SUP இந்த டேக் யூஸ் பண்ணுவோம். இதுக்கும் க்ளோசிங் டேக் கம்பல்சரி போடணும். ஓகேவா? இதுக்கு எப்படின்னா இந்த ஸ்கொயர் அது எப்படி எழுதுறது நம்ம பார்ப்போம். ஓகேவா? நார்மலா போட்டுருவோம். பட் மேல வரணும், பவர்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டேக் யூஸ் பண்றோம். சூப்பர் டேக் ஓபன் பண்ணிட்டு 2 போட்டுட்டு சூப்பர் டேக் க்ளோஸ் பண்ணிடணும். ஆமா, இதான் அந்த ஃபார்மேட். ஓகே ஓகே, தேங்க்ஸ். கிளியரா இருக்கா? கிளியர் தான். ஓகே. வேற இப்போ நான் சில பேர் ஒரு அக்கா கேட்டீங்க, ஆடியோ HTML ஆடியோ வீடியோ டேக் அதெல்லாம் வந்து நான் தனித்தனியா போட்டிருக்கேன் அப்படின்னு. திருப்பி எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? நாங்க நோட் பண்றதுக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு, அதனாலதான் சொல்லியிருப்பாங்க.
ஓகே, ஓகே. சாரி எனக்கு தெரியல. நான் ஓகே. மாத்திக்கிறேன். ஓகே. ஓகே. நான் இதுலயே ஐ ஃப்ரேம் டேக் பாக்குறேன். இப்போ ஐ ஃப்ரேம் அப்டின்னா என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகேவா? இதான் ஐ ஃப்ரேம் அப்டின்னா, இப்போ ஒரு வெப் பேஜ் இருக்கும். அந்த வெப் பேஜ்ல இப்போ நம்ம வந்து நான் ஒரு டிசைனர் ஷாப் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுல வந்து என்னோட வேற பேஜ் மிந்த்ரால இவ்ளோ டிஸ்கவுண்ட் குடுத்துருக்காங்க. ஆனா என் பேஜ்ல இவ்ளோ தான் டிஸ்கவுண்ட் இருக்குன்னா, அப்ப மிந்த்ராவோட வெப் பேஜ நான் இங்க ரன் பண்ணிக்கிட்டே இருப்பேன்ல. லைக்வைஸ் இன்னொரு வெப் பேஜ நம்ம வெப் பேஜோட எம்பெட் பண்றது. ஓகேவா? அதுக்கு தான் இந்த ஐ ஃப்ரேம் எலிமெண்ட் யூஸ் ஆகும். உங்க W3 ஸ்கூல் வெப் பேஜே வந்து இதுக்குள்ள அந்த துணி டயலாக் பாக்ஸ் மாரி இருக்கா? அதுக்குள்ளேயே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு தான் இந்த ஐ ஃப்ரேம் டேக் யூஸ் ஆகும். சோ இப்ப நம்ம அத பண்ணி பார்ப்போம். சரண்யா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கெட் பண்ணிக்க முடியல. இன்னொரு வாட்டி சொல்றீங்க. ஓகே. ஐ ஃப்ரேம். ஓகேக்கா. ஆக்சுவலி என்னன்னா, ஒரு வெப் பேஜ்க்குள்ள இன்னொரு வெப் பேஜ நம்ம எம்பெட் பண்றதுக்கு இந்த ஐ ஃப்ரேம் எலிமெண்ட் வந்து யூஸ் பண்றோம். தட் மீன் எலிமெண்ட் இல்ல டேக். ஓகேவா? அத நான் இப்ப செஞ்சு அதாவது காமிக்கிறேன். அதை டிஸ்ப்ளே பண்ணிப்போமா? அந்த இன்னொரு வெப்சைட்ட வந்து நம்ம வெப்சைட்லயே வந்து பார்க்க முடியுமா? ஆமாக்கா. எப்படின்னா, இப்ப நான் ஒரு வெப் பேஜ் வச்சிருக்கேன். என் வெப் பேஜ்ல நான் இன்னொரு வெப் பேஜ கொண்டு வந்து வைக்கிறேன். அப்போ அந்த வெப் பேஜ் வந்து இங்க நம்ம வெப் பேஜ்க்குள்ளேயே பார்க்கலாம். அது லிங்கா வைக்காம அது நம்ம வெப்பேஜ்லயே டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி. ஆமா, டிஸ்ப்ளே ஆகும். ஒரு இது மாரி. இப்ப ஓகே. நம்ம வீடியோ வச்சோம்லக்கா, அந்த மாரி நம்ம வெப் பேஜ் இங்க பாருங்க, நான் ஸ்க்ரோல் பண்ண முடியுதா? ஆமா. அந்த மாரி நம்ம ஒரு வெப் பேஜ் வைக்கலாம். இப்போ ஒரு ஆடியோ வச்சிருந்தேன்ல, அது ம், கீழயே நான் இப்போ சய்யூரோட வெப் பேஜ நான் எவ்வளவு கொண்டு வரேன்னு பாருங்க. ம். இப்போ ஆடியோ வச்சிருக்கோமா, அது கீழ இதே குடுத்துக்கிறேன். அது கீழ நான் ஐ ஃப்ரேம் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்ப சோர்ஸ் கேக்குது. அப்ப எனக்கு சையூட் டெக் அந்த வெப் பேஜ் நான் இங்க கொண்டு வர போறேனா, சோ அவங்களோட லிங்க் நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இத ரன் பண்ணி காமிக்கிறேன். லோட் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பேஜ்ல audio.html நம்ம என்ன வச்சிருந்தோம், ஆடியோங்கிற இது மட்டும் தான் இருந்தது. இப்போ நம்ம சையூட் டெக் அதாவது சையூரோட வெப் பேஜ நான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். இது குக்கீஸ் இருக்கனால அப்படி இருக்கு. ஸோ ஹோல் வெப் பேஜுமே நம்மளுக்கு இங்க வந்துரும். இப்போ இதுக்கு ஹைட் வித் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அது பெருசாகி நீங்க பார்த்துக்கலாம். இதோட எலமெண்ட் வந்து ஐ ஃப்ரேமா, இந்த சோர்ஸ் செட் பண்ணிட்டோமா, இங்கேயே அதோட வித் செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதோட இது மாறி இருக்கும் உங்களுக்கு தெரியும். வித்தும் செட் பண்ணிக்கலாம், ஆமா ஹைட்டும் நம்மளுக்கு செட் பண்ணிக்கலாம். இந்த பெர்சன்டேஜ் பிக்சல்லாம் வந்து நம்ம வெப் பேஜுக்கு ஏத்த மாதிரி மாத்துறதுக்கான இதுதான். ஸோ நம்ம விஷ் தான். ஸோ ஹைட்டும் சேம் இருக்கும். இது நம்ம எப்படி கொண்டு வரணும்னா அப்படி வச்சுக்கலாம். புரியுதா? ஐ ஃப்ரேம். புரியுதுக்கா. ஓகே. இப்போ வீடியோக்கு நம்ம சரண்யா, வீடியோக்கு சொல்லுங்கக்கா. மட்டும் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணீங்க. கரெக்ட்டா? ஆங்கர் டேக் அப்படி இல்லக்கா, எல்லாமே வச்சுக்கலாம். நான் இந்த ஃபர்ஸ்ட் எதுக்கு இந்த மாதிரி நான் ஆங்கர் டேக் போட்டேன்னா, வீடியோக்கு தனி ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணி சொன்னா உங்களுக்கு புரியும் அப்படிங்கறதுக்காக நான் போட்டேன். அப்படி கிடையாது. ஆங்கர் டேக் வந்து இல்ல. லிங்க் யூஸ் பண்ணா அது குடுக்கணும். கரெக்ட்டா? ஆமாக்கா. இப்போ என்னன்னா, இங்க நான் anchor.html குடுத்திருக்கேன்ல, அப்படியே என்ட்ட ஒரு வெப் பேஜ் இருக்கு. அந்த வெப் ம். பேஜுக்கு போகும். ஓகே, நான் இப்ப இத ரன் பண்ணி காமிக்கிறேன். 1.htmlங்கிற ஃபைல நான் இப்ப ரன் பண்றேன்க்கா.
ஸோ ரன் ஆயிருச்சு. இப்போ என்ன இருக்கு, ஆங்கர் இது வந்து லிங்க் பண்றதுதான். அதனால தான் உங்களுக்கு இது வந்து நான் ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டேன் இந்த பேஜ்லாம். அதனால இது வயலட் கலர்ல மாறிக்கும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர்ல இருக்கும். இது கிட்ட கர்சரை கொண்டு போகும்போது லிங்க் மாதிரி ஆக்டிவேட் ஆயிடுச்சா. இப்போ நான் ஆங்கர் கிளிக் பண்ணேன்னா அதுல நான் என்ன கான்செப்ட் நடத்தினேன், மெயிலும் ஃபோன் நம்பரும் நடத்தினேன்னா, ஸோ நான் இண்டிவிஜுவல் பேஜா தான் வச்சிருக்கேன். ஸோ ஆங்கர் டேக் யூஸ் பண்ணும் கிடையாது. இதோட கான்செப்ட் நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நேவ்னு ஒண்ணு இருக்கும். நேவ் டேக்காக சொன்னேன்க்கா. அத நான் சொல்றேன் அடுத்து. ஆக்சுவலி நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து வீடியோ டேகுக்கு வந்து ஆங்கர் டேக் தேவையான்னு கேட்டீங்களாக்கா? ஆங்கர் டேக்னாவே நம்ம லிங்க் யூஸ் பண்றதுக்கு தானே. அதை கிளிக் பண்ணோம்னா அதுக்கான பேஜுக்கு போகும். ஆமாக்கா, கரெக்ட். அது கரெக்ட். ஓகே. நம்ம ஆடியோல பார்த்தா ஜஸ்ட் வந்து ஆடியோங்கிற டேக யூஸ் பண்ணி சோர்ஸ் கொடுத்துட்டோம். அவ்வளவுதானே பண்ணோம். ஆடியோ டேக். ஓகே ஓகே, நான் எல்லாரோட கோடையும் நான் இந்த பேஜ்லயே வைக்கிறேன். இவ்வளவுதான் கான்செப்ட். வீடியோக்கு இவ்வளவுதான் லைனிங்ஸ். ஆடியோட டிஃபரன்ஸும் அவ்வளவு. ஓகே. ஆடியோக்கு ஆடியோ டேக், வீடியோக்கு வீடியோ டேக். அந்த வீடியோக்கு சோர்ஸ்ங்கிறத யூஸ் பண்றோம். இங்க ஆடியோக்கு ஐ ஃப்ரேம் கொடுக்கணுமா? இல்ல 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 இல்ல, இது வந்து தனி டாபிக். ஐ ஃப்ரேம் சொன்னேன்ல, அது வந்து அது எம்பெடட் பண்றதுக்காக ஒரு வெப் பேஜ். ஓகே, யா, புரியுதுடா. ஓகே. இப்போ வந்து இத நான் ஹைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதான் HTML கமாண்ட். கமாண்ட் லைனுக்கு என்ன போட்டீங்க? இந்த நான் காமிக்கிறேன். கமாண்டுக்கு வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் டேக் இது இருக்கும், ஆரம் ஓபன் பண்ணிக்கணும். ஓபன் பண்ணிட்டு எக்ஸ்கிளமேட்டரி கொடுத்துட்டு டபுள் இது கொடுத்துக்கணும், ஹைஃபன் கொடுத்துக்கணும். நான் நோட் பேட்ல எழுதி அது திருப்பி க்ளோஸ் பண்ணுமா? அப்படிலாம் இல்ல. க்ளோஸ் பண்ணுக்கா. இந்த அதே மாதிரி லாஸ்ட் ஐபன் கொடுத்துட்டு சரண்யாங்கிறது கிரேட்டர் தன் சிம்பல். ஆமா. இப்ப சரண்யாங்கா இத வந்து நான் வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, கமெண்ட் பண்ண போறேன். ஸ்டார்டிங் கமெண்ட்க்கு என்னன்னா, இதை ஓபன் பண்ணிட்டு எக்ஸ்கிளமேட்டரி கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு 2 தடவை ஹைஃபன் கொடுத்துட்டு திருப்பி க்ளோசிங்க்கு வந்து 2 ஹைஃபன் கொடுத்து க்ளோசிங் டேக் கொடுத்தா போதும்க்கா. ஓகே. இது வந்து கமெண்ட். இது வந்து HTML கமாண்ட். HTMLக்கு அதே மாதிரி ஸ்டைல வந்து கமாண்ட் பண்றது நம்ம சீல் என்ன பண்ணுவோமோ அதேதான். ஸ்டைலோட கமாண்ட் வந்து ஆக்சுவலி போன கிளாஸ்ல அவங்க டிவ் கிளாஸ் ஐடி அதெல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டைல் யூஸ் பண்ணிருப்போம், ஸ்டைல் டேக் ஹெட்ல. ஸோ அதுக்கான கமாண்ட் வந்து என்னன்னா, பிளாக் ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டுட்டு கண்டென்ட் என்ன நம்ம சொல்லுங்க சார். கமாண்டா கமெண்டா? What you saying here in this command HTML, that is comment or command? நீங்க சரண்யான்னு கொடுத்துருக்கீங்களா ஒரு ஆங்குலர் பிராக்கெட்குள்ளார? ஆமா சார். அது கமாண்டா அது கமெண்டா? கமெண்ட்டுக்கும் கமாண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஷூர், பட் நான் கிளியர் ஆயிட்டு திருப்பி கிளாஸ் எண்ட்ல சொல்றேன். சரி, தெரியல. இல்ல, அது கமெண்ட் தான் வரும் சரண்யா. ஓகேக்கா. COMMENT அதான் கேக்குறாங்க அவங்க. அதான்க்கா, அது நான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எனக்கும் தெரியல. கமெண்ட் தான். ஓகே, புரியுதா? HTML கமெண்ட் லைனும் அண்ட் ஸ்டைல எப்படி கமெண்ட் பண்ணணும் தெரியுதா? புரியுது. ஓகே. ஸ்டைலும் HTML குள்ள தானே இருக்கு. சோ அதுக்கும் தனியா கமெண்ட்லாம் நம்ம கொடுக்கணுமா? ஆமாக்கா, அது இருக்கு, நான் பார்த்தேன். சரிப்பா. ஆக்சுவலி நம்ம ஸ்டைல் வந்து என்ன பண்ணுவோம், ஹெட்
டேக்குள்ள தான் இது வந்து யூஸ் பண்ணுவோம். மித்த எல்லா டேக்குமே நம்ம எங்க யூஸ் பண்ணிருப்போம்? பாடி டேக்ல தானே இவ்வளவு நேரம் நம்ம யூஸ் பண்ணோம். ஆனா ஸ்டைல் மட்டும் நம்ம ஹெட்டுக்குள்ள யூஸ் பண்ணிருப்போம். ஸ்டைல் ஆக்சுவலா நம்ம அது சிஎஸ்எஸ் படிக்கும்போது 3 டைப்பான இது இருக்கும்க்கா. ஒண்ணு இன்லைன், இன்பிளாக் அண்ட் எக்ஸ்டர்னல்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இது வந்து இன்பிளாக்னு சொல்லுவோம். ஸ்டைல வந்து நம்ம ஹெட்டுக்குள்ள யூஸ் பண்றத வந்து என்ன சொல்லுவோம்னா சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இன்பிளாக் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம்க்கா. அது சிஎஸ்எஸ் படிக்கும்போது தெரியும். இதுவரை பார்த்ததுல எதுவும் டவுட் இருக்கா? திருப்பியும் இது explain பண்ணவா? இல்ல புரியுதுப்பா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு டாபிக் தான். சின்ன டாபிக். ஒரு நிமிஷம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேவ் டேக் பத்தி பார்க்க போறோம். நேவ் பார் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ HTML இது வந்து W3 ஸ்கூல் பேஜ் தானே. ஸோ இங்க இதான் நேவ் பார்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல இங்க இருக்கிறதெல்லாம் மெனு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ நம்ம இது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். ஸோ நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆங்கர் டேக் எதுக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் அங்க இருக்க ஆங்கர், வீடியோ, ஆடியோ இது 3ம் அங்க இருக்க டிஸ்பிளே ஆக வேண்டிய டெக்ஸ்ட். ஓகேவா? அந்த டெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு anchor.html அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு போகணும். ஓகேவா? அதான் என்னோட பர்பஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி இப்படி இருக்கா? இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ண போறோம். அதாவது சிஎஸ்எஸ் ஆட் பண்ணி இந்த நேம் பாரை கொஞ்சம் அழகுபடுத்த போறோம். இப்போ ஹெட் டேக்குள்ள நான் ஸ்டைல் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து நேவுங்கிறது ஒரு டேக் தானே. ஸோ நம்ம நேவ்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? நமக்கு தேவையானதை அப்ளை பண்ண போறோம். ஸோ நம்ம நேவுன்னு டைரக்டாவே கொடுத்துக்கலாம். நம்ம ஐடி கிளாஸ் கிரியேட் பண்ண தேவையில்லை அப்படின்னா. இதுக்கு நேவுக்கான பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ப்ளூ வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நேவ் பார் அதாவது நேவுங்கிற ஒரு டேக் கிரியேட் பண்ணி அதுக்கான பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றோம். அதுக்கு வந்து என்ன பண்றோம்னா ஸ்டைலுக்குள்ள போயிட்டு நேவுங்கிறது வந்து ஒரு டேக் தான். ஸோ அந்த டேக்ல நம்மளுக்கு என்னென்ன சேஞ்ச் வேணும்னா இப்போ நம்ம கிட்ட நேவுங்கிறது ஒரு டேக் தான் இருக்கு. அதனால நம்ம சிம்பிளா நேவுன்னு கொடுத்துட்டோம். இல்ல நிறைய டேக் வச்சிருக்கோம் நேவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைல்லனா நம்ம கண்டிப்பா ஐடி கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். இந்த ப்ளூ கலர்ல மாறிடுச்சா? ஓகே. இப்போ இந்த ஆங்கர், வீடியோ, ஆடியோக்கள் எல்லாம் எனக்கு கேப் வேணும். ஸோ இது அடுத்தடுத்து இருக்கு. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா பேடிங்னா என்னன்னா ஸ்பேசிங் தான். அதாவது நம்மளுக்கு வந்து அந்த இது சுத்தி நம்மளுக்கு ஸ்பேஸ் வரும். நான் அதை காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேடிங் அந்த இது தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இந்த பேடிங் என்ன நடந்திருக்கும்னா இதோட ஹைட் வித் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹைட் வித் வந்து கூட்டியிருக்கும். 20 பிக்சல் உங்களுக்கு கூட்டியிருக்கு. அந்த கலரோட ஹைட் வித் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்களா? பேடிங்னா இப்போ நம்ம டேபிள்ல ரோ பாக்குறோம்லக்கா. ரோ காலம்ல ஒரு செல் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் பேடிங்கும். ஸோ நம்மளுக்கு எப்படின்னா அந்த ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அது பாட்டம், சைடு அண்ட் டாப் அதுலயுமே அந்த ஸ்பேஸ் இருக்கும். அஜய் இது எடுத்தாரு தானே.
ஆமா. இந்த ப்ளூ பதிலா பிளாக் மேட்ச் குடுக்கணும். ஓகே, ஓகே. சாரி. இப்போ இந்த ஆங்கர் ஆடியோ வீடியோலாம் வந்து நம்மளுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடுல டிஃபால்ட்டா இருக்கு. நம்ம இத ரைட் சைடு மாத்தணும் அப்டின்னா, அதுக்கான ஆட்ரிபியூட் என்ன அப்டின்னா, ஃப்ளோட். ஃப்ளோட் ரைட்ன்னு குடுத்தோம்னா, அது ரைட் சைடு வந்து நம்மளுக்கு மூவ் ஆயிரும். இது ஓகேவா? டோட்டலாவே மூவ் ஆயிடுச்சு. பண்ணுங்க. சரண்யா, அக்கா. அந்த நேவோட பர்பஸ் என்னன்னா, அந்த அந்த நேம்குள்ள அந்த டேக்குள்ள போட்டிருக்க எல்லா லிங்க்கும் வந்து அட் அ டைம்ல எது பண்றோமோ அது எல்லாமே அது 3க்குமே அப்ளை ஆகுற மாரி. ஆமா. இப்ப நீங்க ஸ்டெயில்ல போட்டிருக்க இதுதானே கேக்குறீங்க? இல்ல, நேவோட பர்பஸ் எதுக்கு வந்து நம்ம தனித்தனியா அந்த லிங்க் இருந்தோம் ஆங்கர் டேக் குடுத்துருந்தோம். நம்ம ம். எதுக்கு வந்து அந்த 3யும் எடுத்து அந்த நேம்ங்கிற டேக்குள்ள போட்டோம். ஓகே. நேவிகேஷன் பார்க்கா. அப்ப நம்ம மேல ஆக்சுவலி நம்ம நேவிகேஷன் பார் இந்த பாருங்களேன் HTML, CSS நான் வைக்க அந்த ஹோவர் மாரி ஆகுது பாத்தீங்களா? ஆமா. பிளாக். சோ இந்த பர்ப்பஸ்க்காக தான். இது ஹரிசாண்டலா நம்மளுக்கு அதாவது இப்போ நம்ம தனித்தனியா குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருந்தேன், இது மட்டும் குடுத்திருந்தேன். நேம் போடாம ஆ தனியா இருந்துச்சு. தனியா தனித்தனியா இருந்துச்சு. இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எப்படி சொல்றதுக்கா? இது இது அந்த ஒரு பார்க்குள்ள இது எல்லாமே ஆக்ட் ஆகுது. நம்ம ஆமா. ஒரு பார் மாரி அந்த கலர் பண்ணோம்ல. நேவிகேஷன் அது பார் சொல்லுங்கக்கா. பாரு. வேற என்னையா? ஆமா. இதுதான்க்கா. ஆக்சுவலி இந்த நேவ் பார் இதுக்கு பேர் தான் நேவ் பார் சொல்லுவோமா? அது இது அந்த கிரியேட் HTML பண்றது அந்த HTML, CSக்கு பேக்கிரவுண்ட்ல இருக்கிற அந்த ஒரு பிளாக் உள்ள இந்த HTML, CS, ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நேவிகேட் ஆகுது. ஆமாக்கா. இதுக்காக தான் அந்த டேக் யூஸ் பண்ணியிருப்போம். இதோ வரேன் காமிச்சிடுறேன். ம். இந்த மாரி வர்றதுக்கு தான். இங்க எந்த ஸ்டைலுமே நம்மளுக்கு இல்ல. அதனால டைரக்ட்டா HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் அந்த பைத்தான்ங்கிறது இதுல வந்து லைன் அப்படியே இதா வந்திருக்குல்லக்கா ஹரிசாண்டலா அதனால. ம். அதுக்கப்புறம் ரன் பண்ணி இந்த ஒரு நிமிஷம். இது என்ன செய்யும்னு சொல்றேன் ரன் பண்ணிட்டு. ஆக்சுவலி இந்த ஃப்ளோட் எனக்கு வந்து ஒர்க் ஆகல. இது ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆயிருக்கணும் அப்படின்னா, இந்த பிளாக் வந்து எனக்கு ஃபுல்லா வந்திருக்கணும். இந்த பேஜ் ஃபுல்லா எனக்கு இந்த பேடிங் அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் வந்திருக்கணும். நான் இத குடுக்குறதுக்கு முன்னாடி லெஃப்ட்ல இருந்து ரைட் போயிருந்துச்சு. ஆ ஆமா. அது அப்படி வந்திருந்ததுல்ல. அந்த மாரி தான் டிஃபால்ட்டா டிஃபால்ட்டா. இருந்துச்சு. பட் நான் ரைட் குடுத்தப்பயும் ஒர்க் ஆகணும். நான் அத ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் சொல்றேன். இதான்க்கா. ஓகேவா? இந்த மாரி ஆக்சுவலா நான் ரைட் இப்போ குடுக்குறப்பயும் அந்த சொல்லுங்க. இப்ப அந்த ஆங்கர் வீடியோ ஆடியோ இருக்குல்லப்பா அதுக்கு கேப் ஆ எப்படிப்பா அது 3 வேற வேற லிங்க் தானே? ஆமாமா. இந்த ஒரு நிமிஷம். எனக்கு அது மறந்துருச்சு. நான் ட்ரை மட்டும் பண்ணிட்டு சொல்றேன்.
ஓகே. ஆக்சுவலா என்னன்னா, இப்ப நீங்க கேட்டீங்கல்லக்கா, இந்த ஹேங்கர், வீடியோ, ஆடியோக்கு இதுக்கு. இந்த டேகுக்கு மட்டும் நான் பேடிங் ஸ்பேஸ் குடுத்தேன்னா, அந்த மாரி ஆயிரும். நம்ம நேம் பார்க்கு என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம நேம் டேக்குள்ள இருக்க எல்லாமே வந்து என்ன கலர்ல வேணும், என்ன பேடிங்ல இருக்குன்னு குடுத்தோமா, இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிருச்சு, இந்த பேடிங் என்ன பண்ணிருக்குன்னா, நேம் பாருங்கிற இதுக்கு மட்டும் இந்த பேடிங்க்கும், இந்த பேடிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். இந்த 20 பிக்சல் நேவ்ல உள்ள பேடிங் வந்து என்ன பண்ணும்னா, இந்த ஆங்கருக்கு இருக்கிற சுத்தி இருக்கிறத வந்து நம்மளுக்கு 20 பிக்சலா பிரிச்சு குடுக்கும். இப்போ நான் வந்து ஏ டேக்ல போட்டேன்ல, இங்க போட்டிருக்கேன்ல. ஏ டேக்ல போட்டிருக்க. ஏ டேகுக்கு மட்டும் பேடிங் 10 பிக்சல் குடுத்திருக்கேன்ல. இது எப்படி பண்ணிருக்கும்னா, இது ஒரு செல் மாரி இருந்திருக்கும். இந்த செல்ல சுத்தி திருப்பி 10 பிக்சலா பிரிஞ்சிருக்கும். புரியுதா? புரியுதா? எப்படி ஏன்னு எப்படி இப்ப ஏங்கிறது கிளாஸ் மாரி ஓகே. தானே? இல்ல. அதான் சொல்றேன். டேக்னால அது ஏ போட்டிருக்கீங்களா? அதுல ஆங்கர் டேக்ல அந்த லிங்க் ஓபன் பண்ணனால ஏக்கு பேடிங் போட்டிருக்கீங்களா? இது ஏ டேகுக்கு மட்டும் நான் இது சொல்லியிருக்கேன்க்கா. அதான். ஓகே. இப்ப ஏ டேக் என்ட்ட வந்து எதுக்குன்னா, வந்து 10 பிக்சல். அப்ப 4 சைட்ஸும் 10 பிக்சல் வந்து கேப் விடும். ஆமா. அந்த லிங்க் ஒரு ஒரு லிங்க்குக்கும். ஆமா. நம்ம டேபிள்ல செல் ஸ்பேசிங் பார்த்திருப்போம். அந்த மாரி தான். அந்த செல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம செல்ல வந்து பேடிங் 10 பிக்சல் ஆட் பண்ணோம்னா, அது வந்து ஆட் ஆகும். 4 சைட்ஸும். யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா? எஸ். இல்ல ஆ, சொல்லுங்க. நேவிகேஷன்ல ஆ, மார்ஜின் லெஃப்ட்ன்னு குடுத்துருக்கீங்க இல்லையா? ஆ. இல்ல முதல்ல அது வந்து ஒர்க் ஆகல. அது ஒர்க் முதல்ல ஆகல. வந்து ஃப்ளோட்ன்னு குடுத்தீங்க இல்லையா? ஃப்ளோட் ஆ, சென்டர்ன்னு குடுத்து பாருங்க என்ன வருது இப்போ? ஓகே. ஃப்ளோட் சென்டர்னா ஆக்சுவலி 1 மினிட் சார். நான் டிஃபரன்ஸ் பார்க்குறேன். மூவ் ஆகல. மூவ் ஆகல. அதே இது ரைட் குடுத்தீங்கன்னா அப்படியே குடுத்த மாதிரி குடுத்து பாருங்க. அது ஆக்சுவலா இப்படி வரக்கூடாது சார். இதுக்கு ஒரு ஸ்டைல்ல இல்ல ஆட்ரிபியூட் இருக்கு. அங்கதாம்மா போகும். அங்கதான் போகும். ஏன்னா நீங்க ரைட்டுக்கு போக சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் எஸ். இடம் இல்லையா? அதனால வராது. அது எப்படி இங்க வரும்? இல்ல அது அது வராது. கரெக்ட் சார். ரைட்டுக்கு வரும். பட் நேம் பார் வந்து எனக்கு என்னவாக்கணும், நான் அதுக்கு தான் நேம் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஃப்ளோட்ங்கிறது அதுல உள்ள இருக்க கன்டென்ட்ஸ் மட்டும் தான் மூவ் ஆகணும். பட் எனக்கு நேம் பாரே மூவ் ஆயிருக்கு. சோ அதுதான் நான் தெரியலன்னு சொன்னேன். நேம் பாருக்கு தனியா ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு இப்படி அதுக்கப்புறம் இதை போடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டா வரும். நேம் பாருக்கு என்ன கமாண்ட் கொடுக்கணுமோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோட்டை கொடுங்க. அப்போ அதுக்கு சரியா இருக்கும். ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு தெரியல. நான் அத ஒர்க் அவுட் பண்ணிட்டு வேணா சொல்றேன். ஆட்டோ ட்ரை பண்ணி பாருங்க சரண்யா. ஃப்ளோட்டுக்கா? வரும்ல ஆட்டோ கொடுக்கலாம்ல? ஃப்ளோட்டுக்கு பதிலா ஆட்டோ சொல்றீங்களா? சாரி, இல்ல ரைட்டுக்கு பதிலா. ஓகே. இதுல டிஃபரன்ஸ் இருக்கும். அதுவே செட் ஆகும். பட் நம்மளுக்கு இதுல மைனர் டிஃபரன்ஸ் இருக்கனால நமக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியல. ஆக்சுவலா ஆக்சுவலா நீங்க அத இதுக்குள்ள எல்லாம் போட்டிருக்கீங்கப்பா. அது அந்த என்ஏவி குள்ள போட்டிருக்கணும் இல்ல அப்படி இல்லையா? போட்டாலுமே டிஃபால்ட்டா அது ஆக்சுவலி ஃப்ளோட் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டா வேல்யூ வந்து லெஃப்ட்ல தான் இருக்கு. நான் செக் பண்ணி பார்த்தேன். இது ஆட்டோ குடுத்துட்டேன். அப்பயுமே எனக்கு அந்த டிஃபால்ட் லெஃப்ட் வேல்யூலயே தான் இருக்கு. ஆமா. ஆனா இது வந்து மார்ஜின் வச்சு மார்ஜின்ல இருந்து நம்ம
கொஞ்சம் வேல்யூஸ் குடுத்து அத நடுவுல சென்டரா வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இல்லாட்டி இந்த ஆங்கர் டேக் ஃபுல்லுமே ஒரு டிவ்ல போட்டு அதிலிருந்து நம்ம எஸ் சென்டர்ல கொண்டு ஆக்சுவலி வரணும். அது டிவ் டிவ் அது யூஸ் கிளாஸ் பண்ணணும். டிவ் மாத்தணும். நான் யூஸ் டிவ் பண்ணாதான் நம்மளுக்கு கான்செப்ட் இது கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணல. அதனால தான் நான் டிவ் கிளியரா இல்லன்னு எடுக்கல. டைரக்ட்டா டேக் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, மார்ஜின் லெஃப்ட்ன்னு குடுத்தோனே, லெஃப்ட்ல இருந்து எனக்கு 60 பிக்சல் இங்கிட்டு மூவ் ஆயிருக்கு. இதே நான் ரைட் குடுத்தேன்னா, ரைட்ல இருந்து இந்த சைடு மூவ் ஆகும். ஆ அவங்க சொன்ன மாரி நேவுக்கு நான் ஒரு டிவ் கிளாஸ் ஓப்பன் பண்ணா தான், இந்த பிளாக் அதாவது இந்த பேடிங் வந்து ஃபுல்லா வரும். நான் வந்து உள்ள இருக்க ஏங்கிற ஆட்ரிபியூட்ட மட்டும் என்னால மூவ் பண்ண முடியும். நான் டிவ் கிளாஸ் ஓப்பன் பண்ணாதனால தான் எனக்கு இந்த பேடிங் இதாகல. நான் வேணா ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நேவ் பார்ன்னு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னு பார்ப்போம். ஓகே. நான் அது என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது இவ்வளோதான். எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லப்பா. சரண்யா, அக்கா. நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் லைவ்னு போட்டீங்கல்ல, ஆமாக்கா. அந்த ஓப்பன் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர். அது எல்லாத்துக்குமே எனக்கும் வருமா லைவ் ஆமாங்கக்கா. சர்வர்? நீங்க வந்து லைவ் சர்வர் வந்து இந்த சப்போஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணலன்னா, இங்க எக்ஸ்டென்ஷன்ல போய் இது பண்ணுங்கக்கா. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லைவ் சர்வர்ன்னு டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வரும்க்கா. எக்ஸ்டென்ஷன் எங்க போனீங்க எக்ஸ்டென்ஷனுக்கு? அந்த இந்த இந்த ரன் அண்ட் டீபக் கீழ இருக்கு பாத்தீங்களா எக்ஸ்டென்ஷன். ஓகே, அது இத கிளிக் கீழயா ரன்? பண்ணிட்டு அந்த காமிக்கிறேன் பாருங்க. இந்த சிம்பிள்க்கா. ஓகே நீங்க ஓகே, அந்த பாக்ஸ் கர்சர கிட்ட கொண்டு போனோனே உங்களுக்கு அது ஓவர் ஆகும்க்கா. எக்ஸ்டென்ஷன் வருச்சு, அதுல போய் லைவ் சர்வர்ங்க சர்ச்ல கொடுத்தோம்னா குடுத்தோனே லைவ் சர்வர் வரும். இந்த லைவ் சர்வர்ன்னு இருக்குல்லக்கா. இத ஆ கிளிக் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால நான் எனக்கு அன்இன்ஸ்டால்ங்கிற ஆப்ஷன் காமிக்குது. இன்ஸ்டால் பண்ணாலே போதும். ஓகே இன்ஸ்டால் பண்ணக்கு அப்புறமே இப்போ எனக்கு இங்க பாருங்க நான் இன்னொன்னு காமிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல கோ லைவ்னு காமிக்குதா? ம் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். நீங்க இத சிம்பிளா இத கிளிக் பண்ணாலே அது அங்க போயிரும். ஓகேடா. ம் அது ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு போர்ட் நம்பர் டிஸ்ப்ளே ஆகும். அத திருப்பி கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு டிசேபிள் ஆயிரும். ஓகே சரி. ஓகே. கான்செப்ட் அவ்வளவுதான், ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க. ஆ.